இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் சட்டம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையனாக ஆக்க மாட்டார். நீர் உயர்வாயே அன்றி தாழ்ந்து போக மாட்டாய். விடியற ஒவ்வொரு காலையும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறது, உங்களோட வாழ்க்கை என்ற புத்தகத்தை நான் இன்னும் எழுதி கொண்டுதான் இருக்கிறேன். அது இன்னும் முடிவடைந்து போகையில் அவர் எங்களோடு இருக்கும் வரைக்கும் எங்களுடைய புத்தகம் மிகவும் அழகான அத்தியாயங்களை கொண்டதாக இருக்கும். அவர் ஒவ்வொரு நாளும் எங்களை வடிவமைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபையும் அன்பும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு தொடர்ந்து பயணித்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை எங்களுடைய மனதுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சியும் ஒரு ஆறுதலையும் கொடுக்கிறது. நான் உன்னை ஒரு நாளும் கடைசியானவனாக ஆக்கி விட மாட்டேன் என்று ஆண்டவர் கொடுக்கிறார். சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கை எங்களை ஒரு பின்தள்ளப்பட்டவராக, மதிக்கப்படாதவராக, தோல்வி அடைந்தவராக உணரச் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் அப்படி பார்ப்பது கிடையாது. அவர் பார்க்கிற விதமோ வேறு விதம். மனுஷர்கள் எங்களுடைய கடந்த கால வாழ்க்கை, எங்களுடைய வசதி வாய்ப்பு, நாங்கள் எப்படியாக வாழ்கிறோம், எங்களுடைய தராதரம் என்ன, இதுகளை எல்லாத்தையும் மறைஞ்சுதான் அவங்க எங்களோட பழகுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் எங்களை அப்படி பார்ப்பது கிடையாது. நாங்கள் ஏழையா, பணக்காரரா, செல்வம் படைத்தவரா, அறிவில்லாதவரா, நல்லாக படித்தவரா, பாவியா, ஆண்டவர் இதெல்லாம் பார்த்து எங்களோட பழகுபவர் கிடையாது. அவர் நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் எங்களை அரவணைக்கிற தகப்பனா இருக்கிறார். எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை வழி தவறி போனா அம்மா அப்பா மனசு நொந்து இல்லை, மற்ற பிள்ளைகளை மாதிரி இந்த பிள்ளையும் நல்ல வழியில் நடக்கணும் என்று ஆசைப்பட்டு அதுக்காக அநேக முயற்சிகள் எடுத்து அந்த பிள்ளையை திருந்தி வாழ அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செயல் புரிவாங்க. அது போலதான் ஆண்டவரும். நாங்கள் வழி தவறி போனாலும் அவர் எங்களை ஒரு நாளும் விட்டு விட மாட்டார். அவர் எங்களை அரவணைத்து எங்களை தேற்றி ஆற்றி எங்களுடைய மனநிலையை மாற்றி அவருடைய பாதையில வழிநடத்துகிற தகப்பனை அவர் இருக்கிறார். அதனால நாங்கள் ஒரு நாளும் எந்த நிலையிலையும் சோர்ந்து போகக்கூடாது. மனுஷங்கள் எங்களை குறைவா மதிப்பிடுறாங்களா, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏனென்றா அவங்களுடைய புத்தி, அவங்களுடைய மனநிலை அந்த அளவுக்கு தான் இருக்கு. நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள். அவருக்கு உகந்த வாழ்க்கை நாங்கள் வாழ்கிறோமா, அவருக்கு ஏற்ற நிலையில நாங்கள் இருக்கிறோமான்றது மட்டும்தான் பார்க்கணும். எங்களுடைய மனசால நாங்கள் உயர்ந்திருக்கிறோமா, நல்ல பண்போடு இருக்கிறோமா, இந்த மனநிலை தான் ஆண்டவருக்கு வேணும். அதைத்தான் அவர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்மை அவர் எந்த திட்டத்தை நோக்கி வச்சிருக்கிறாரோ அந்த எதிர்காலத்துக்கு அழைத்து செல்றது தான் அவருடைய திட்டம். அதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையை செயற்படுத்தாதீங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையை செதுக்காதீங்க. ஆண்டவரை செதுக்க விடுங்க, அவரை வழிநடத்த விடுங்க. அவர் நிச்சயமாக உங்களை ஒரு உயர்வான இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். அதனால தான் அவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை முதல்வனாக ஆக்குவேன் என்று அவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த உயர்வு மனுஷர்களால் எங்களுக்கு கிடைப்பதல்ல, அது ஆண்டவருடைய கிருபையால் மட்டும்தான் இந்த ஆசீர்வாதம் எங்களோட ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். இன்றைக்கு உங்களை யாரும் கவனிக்காம இருக்கலாம். நீங்க செய்த உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்காம போகலாம். நீங்க சிந்திய கண்ணீரை யாரும் அறியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களோட ஒவ்வொரு கண்ணீரையும் எண்ணி பார்க்கிற ஆண்டவர் தகப்பன் உங்களோடு இருக்கிறார். சரியான நேரத்துல உங்களை அவர் உயர்த்துவார். நீங்க அமைதியாக இருந்த இடத்திலேயே உங்களோட வாழ்க்கை அவருடைய மகிமைக்கு சாட்சியாக மாற்றுங்க. அவர் நிச்சயமாக உங்களின் ஊடாக அவருடைய மகிமையை, அவருடைய அதிசயத்தை அவர் வெளிப்படுத்துவார். அநேகருக்கு ஆண்டவருடைய வாழ்க்கை, ஆண்டவர்
அவங்களுடைய வாழ்க்கையை மிகவும் அழகான சாட்சியாக மாற்றிருக்கிறார். எத்தனை பேருடைய ஏக்கங்கள், எத்தனை பேருடைய கண்ணீருக்கு, எத்தனை பேருடைய காத்திருப்புக்கு ஆண்டவர் பலன் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அவருடைய பலனை சுவீகரித்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் அவங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் இன்னும் யார் யாரெல்லாம் நீங்க நினைச்ச காரியம், நீங்க எதிர்பார்த்த விஷயம் இன்னும் கிடைக்கல என்று அவருக்கு முன்னால கண்ணீரோடு காத்து நிற்கிறீங்களோ, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். இன்றைக்கு அநேகர் அவருடைய கிருபையை பெற்று ஆசீர்வாதமான மற்றவங்களுக்கு முன்னால தலை நிமிர்ந்து நடக்கிறீங்க. அதே போல ஆண்டவர் இன்றைக்கு யார் யாருடைய தலையெல்லாம் குனிந்து இருக்கிறதோ நிச்சயமாக உயர்த்துவார். உங்களுடைய வாழ்க்கை அவருடைய கையில் இருக்கு. நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலத்தை அவர் ஆசீர்வதிப்பார். அதுக்கு நீங்க நம்ப வேண்டியது அவரை மட்டும்தான். நீங்க பற்றி பிடிக்க வேண்டியது அவருடைய கரத்தை மட்டும்தான். இதை மட்டும் உங்களோட மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். மகிமைக்குரிய சாட்சியாக உங்களை மாற்றுவார். இந்த காலையில நீங்க மனம் தளர்ந்து போகாம உங்களோட சூழ்நிலை என்ன சொல்றது என்பதை காட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நம்புங்க. இன்றைக்கு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு விசுவாசமான அடியும் நாளைய ஆசீர்வாதத்தின் அடித்தளமாக மாறும். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். நீங்க இப்ப உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய தொழில்ல நீங்க பின்னுக்கு நிற்கலாம். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை, நீங்க வீழ்ந்து போன இடங்கள்ல தான் அவர் உங்களை தூக்கி தூக்கி நிச்சயமாக உங்களை முன்னுக்கு ஒரு உயர்வான இடத்துல உங்களை சேர்ப்பார். அப்ப நீங்க ஆண்டவருக்கு சாட்சி கூறுங்க. அவருடைய மகிமையை நீங்க அடுத்தவர்களுக்கு பரப்புங்க. நிச்சயமாக அவருடைய சாட்சியாக அவர் உங்களை மாற்றுவார். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அப்பா தகப்பனே, உங்களுடைய வாழ்க்கைக்கான உங்களுடைய திட்டத்திற்கு நன்றி அப்பா. உங்களுடைய கண்கள் காணாத உயர்வையும் உங்களுடைய மனம் நினைக்காத ஆசீர்வாதங்களையும் நீங்க ஆயத்தப்படுத்தி இருக்கிறீங்க என்றதை நாங்க முழுவதுமாக நம்பி விசுவாசிக்கிறோம் அப்பா. சோர்வில்லாமல் விசுவாசத்தோடு உங்களோட வழியில நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை உங்களோட மகிமையை வெளிப்படுத்தும் சாட்சியாக இருக்கட்டும். இன்றைய நாள் உங்களுடைய பிரசன்னம் எங்களை வெளிப்படுத்துகிற நாளாக இருக்கட்டும். ஆமேன்.